அவ விழுந்தப்போ வானம், இவ விழுந்தப்போ வானங்கள். ஏயா? வானம் என்பது நம்முடைய ஆவிக்கு அடையாளமாக படைத்தார். அது உள்ள போயிட்டு அதனால வானத்தினுடைய மகிமை தலைகளாக பிரட்டப்பட்டது. அல்லேலூயா. வானத்தின் மகிமை தலைகளாக பிரட்டப்பட்டது. ஆதாம் படைக்கும் பொழுது இருந்த வானம் இது இல்லை, இது இல்லை. பெரிய சுடரும் சிறிய சுடரும் கர்த்தர் ஆதாமுக்காக உண்டாக்கினாரே, அது இந்த சூரியனும் சந்திரனும் இல்லை. அல்லேலூயா, ஆமென். திணறுகிறேன், எப்படி நான் பேசுறது மணியாயிட்டேன்னு. நீங்கள் திணறீங்களா? அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். வானம் தன் மகிமையை இழந்தது. பூமி என்ன செய்யப்பட்டது? சபிக்கப்பட்டது. இவன் கனியை சாப்பிட்டு இது உள்ள ஓடுனான, ஸ்தோத்திரம், வெளிப்படையான அடையாளம் ஆகிய என்ன ஆத்துமா இது உள்ள ஓடிட்டு பூமிக்கு உள்ள கீழாக போனபடினாலே கர்த்தர் பரதேசியை சகல ஆத்துமாவையும் பாதாளம் என்று கீழே தள்ளினார். பூமிக்கு கீழாக, தண்ணீருக்கு கீழாக போயிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னவா போயிட்டு? சபிக்கப்பட்டு ஒரு ஆதாமுடைய வீழ்ச்சியினாலே அவன் ஆத்துமா உள்ளே போனபடினாலே நீங்களும் நானும் இருக்கிறவனும் வரப்போகிறவனும் எல்லாமே பாதாளம் என்று பெயரிடப்பட்டு கீழே தள்ளினார் கர்த்தர். உள்ள போயிட்டு. அல்லேலூயா. பார்த்தீங்களா? ஆதாம் செய்த பாவம் சாதாரண விஷயம் அல்ல. அது 3 அதிகாரம் தானே என்று முடித்து விடுகிற காரியம் அல்ல. அது தவம். கிறிஸ்து மறுபடியும் வந்தார். அல்லேலூயா. எப்படி போயிட்டு? வானம், 3 வானம் இப்படி இருந்துச்சு. 1ஆம் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம். அது இப்படி போயிட்டு மகிமையை இழந்து பரட்டிக்கிட்டு. இப்படா சொல்றீங்களா? அப்படியே பரட்டிக்கிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வானத்தை எப்படி உண்டாக்குறார் பேசுறேன். 3 வானம் என்ன தெரியுமா? மேலே உள்ள வானம் ஆவி, அடுத்த வானம் ஆத்துமா, அடுத்த வானம் இப்படிதான் உண்டாக்குறாரு. கிறிஸ்துவின் பார்வைக்கு நேராக இருந்தது ஆவி. 3ஆம் வானம். அடுத்த என்னவா இருந்துச்சு? ஆத்துமா. அதுக்கு அடுத்து என்னவா ஆயிடுச்சு? சரீரம். இவன் பாவம் செய்தவன் சரீரத்தின் பகுதி அவருடைய பார்வைக்கு நேரா போய் ஆவி பகுதி கீழே நீ பார்க்கிற வானம் ஆவி பகுதி. புரியுது கஷ்டம் தான். அல்லேலூயா. கரெக்டிக்கிட்டு எப்படி கரெக்டிக்கிட்டு? சரீர பகுதி மேல போய் ஆத்துமா பகுதி அங்கே இருந்து ஆவி பகுதி என்ன வந்துருச்சு? கீழே வந்துருச்சு. ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு கிட்ட எப்படி அவன் கரெக்டிக்கிட்டானோ அந்த மாதிரி. அல்லேலூயா. அப்பதான் சொல்றாரு, வானமும் என் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல, ஆதாமாகிய பரிசுத்தவானை நான் நம்பினேன். அல்லேலூயா. ஐயா, கஷ்டம், மிகவும் கஷ்டம். நான் பேசுவது மிகவும் கஷ்டம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரட்டிக்கிட்டு பூமி உன் நிமித்தம் என்ன செய்யப்படும்? அந்த வசனத்தை வாசிங்களே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடி. அப்படியே மாத்தினார். இந்த சாபத்தை அப்படியே வாழ்வா மாத்தினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.